பகிரங்கமாக இஸ்லாமிய நாடு என்று அறிவித்த பாகிஸ்தான்ல 2% 3% கூட கிடையாது இந்துக்கள். அங்க இருக்கிற இந்து கோயிலை யாரோ ஒருத்தர் இடிச்சிட்டான்னு முஸ்லிம்கள் மேல வழக்கு தொடர்ந்து மட்டுமல்ல அவர்களை சிறையில் அடைச்சிருக்கு அந்த நாட்டு அரசாங்கம். ஆனால் இது மத சார்பற்ற நாடு. இந்த நாட்டில் போய் அவன் இருக்கக்கூடாது இவன் இருக்கக்கூடாது நான் தான் இருக்க. நீ யார் முதல்ல இப்படி சொல்றவன் முதல்ல இந்து தானா? நான் அவங்க அம்மாட்ட போய் கேட்டு வரட்டும். சார் ஹெச் ராஜா சொல்றாரு அந்த குன்றை நாங்கள் மீட்போம், அது இந்துக்களுக்காக. ஓ, அப்போ ஏற்கனவே அடமானம் வச்சுட்டாங்களா இல்லை வித்துட்டாங்களா? மீட் பண்ணுறதுனா அதுக்கு அர்த்தம் தானே. இவர் யாருங்க? இவங்க அப்பனே பீகார்ல இருந்து வந்தாடு, அங்கே ஏதாவது போய் போராட்டம் பண்ணணும். நான் என்ன திரும்பி திரும்பி சொல்றேன்னா, முதல்ல மனிதர்களை மனிதர்களா பாருங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம். இப்போ நான் என்னுடைய அம்மா இருக்கு, அம்மாவுக்கு எனக்கும் என்ன பெற்றிருந்தாலும் 2 பேரும் எல்லாத்துலேயும் ஒரே கருத்தில் இருக்கமா? வாழ்க்கையை எனக்கு ஒப்படைத்த என் மனைவி எல்லாத்தையும் என் கருத்தில் விட்டு ஒன்றா இருக்கணும் அர்த்தமா? ஒரே மனிதனை காலையில் இருக்கிற சிந்தனை மாலையில் மாறும். அப்படி இருக்கிற போது சக மனிதனை நேசிக்க தெரியாதவன் எந்த மதத்தையும் பேசுவதற்கான அடிப்படை யோகியதை இல்லாதவன். அப்போ ஒரு வெறுப்பை உருவாக்குறவன் யாராக இருந்தாலும், அவன் இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, புத்தனா இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாமே எத்தர்கள் என்பதை புரிந்து கொள்ளணும்.